அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 10th கிளாஸ் மேக்ஸில் முக்கோணவியல். அதில் வந்து சில பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்துக்கணுமா. பேசிக் கான்செப்ட் அப்படிங்கச்சமையும் சைன் டீட்டா எப்படி எழுதணும், காஸ் டீட்டா, டேன் டீட்டா, அப்படி கொசிகன் டீட்டா, காட் டீட்டா இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இதை வந்து என்ன செய்வோம், இது ஓ, இது எம், இது பி. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இது வந்து ஓஎம்பி வந்து செங்கோண, இது வந்து என்னமா, இது ஒரு செங்கோண முக்கோணம். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இதை வந்து நம்ம டீட்டான்னு கொண்டு வரோம். இதை வந்து இந்த 90 டிகிரி. இந்த டீட்டா வந்து எதுக்குள்ளே வரும், 0 இதுக்குள்ளே தான் வரும். ஓகேவா. இதை வந்து என்ன செய்வோம், கர்ணம். இதை வந்து என்ன சொல்லுவோம், எதிர்பக்கம். இதை என்ன சொல்லுவோம், அடுத்துள்ள பக்கம். ஓகேவா. இதுக்கு கர்ணம், இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இப்போ நம்ம வந்து சைன் டீட்டா வந்து எப்படி கொண்டு போவோம், சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம்னா என்னது, எம்பி டிவைடட் பை ஓபி. காஸ் டீட்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்துள்ள பக்கம் பை என்னது, கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓஎம் பை ஓபி. ஓகேவாம்மா. அடுத்து நம்ம tan டீட்டா. tan டீட்டானா என்ன சொல்லுவோம், sin டீட்டா பை cos டீட்டா. அப்போ அது வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவாம்மா. ஓகே. இது தென் நெக்ஸ்ட்டு காட் டீட்டா. காட் டீட்டா வந்து என்ன சொல்லுவோம், 1 tan டீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டாவும் நம்ம சொல்லலாம். அடுத்து சீக்கன் டீட்டா. சீக்கன் டீட்டா வந்து 1 காஸ் டீட்டா. அடுத்து கொசிக்கன் டீட்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 1 சைன் டீட்டா. இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக படிச்சுக்கிடணுமா. டேன் டீட்டா, காட் டீட்டா, சீக்கன் டீட்டா, கொசிக்கன் டீட்டா, இதெல்லாம் நீங்கள் பேசிக்கான கான்செப்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிடணுமா. இது வந்து நம்ம எப்படி சைன் டீட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், காஸ் டீட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் சைன் டீட்டான்னு என்னது, காஸ் டீட்டான்னு என்னது உங்களுக்கு சொல்லியிருக்கோமா.